ஆனால் அவள் எதிர்பார்த்தது எதுவும் நடந்துவிடவில்லை. தன்னாலும் தன் மகனாலும் சிவகாமி அம்மாளுக்கு துளியும் சிரமம் ஏற்படக்கூடாது என்று கங்கா மிக்க பொறுப்பு உணர்ச்சியுடன் நடந்து கொண்டாள். வீட்டில் ஒரு சிறு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்ற சந்தடியே தெரியாவண்ணம் சிவகாமி தனக்கு அளித்த பின்பக்கத்து அறையை குழந்தை தாண்டாத வண்ணம் கவனித்துக் கொண்டாள். குழந்தையின் துணிகளை துவைத்து அவள் கண்ணில் படாதபடி தோட்டத்து பின்புறத்தில் காய வைத்து எடுத்து வைத்தாள். குழந்தை ஏதோ காரணம் பற்றி கையில் பிடிபடாது அழுதுவிட்டால் சிவகாமி காதுகளில் படாத தொலைவில் பின்பக்கம் எடுத்துச் சென்று சமாதானப்படுத்த முயன்றாள். அவளை பொறுத்தவரை மிகவும் சாமர்த்தியமாகத்தான் நடந்து கொண்டாள். நாளடைவில் சிவகாமிக்கு அவளையும் அறியாது ஆனந்தன் மேல் ஒரு சிறு பிடிப்பு ஏற்பட்டது உண்மை. வராந்தாவில் தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தையின் கள்ளம் கபடமற்ற முகத்தை கண்டு மனம் கனிந்து போனாள். அரிசி பற்கள் தெரிய முகத்தை ஆட்டிக்கொண்டு கைகளை கொட்டி அவளை பார்த்து சிரித்து வேடிக்கை செய்ததை ரசித்து மகிழ்ந்தாள். அத்தை என்று தன்னை பார்த்து கொஞ்சிய குழந்தையின் மழலையை கேட்டு மனம் கரைந்து போனாள். கங்கா, எங்கே ஆனந்தன்? இப்படி அவனை கொண்டு வா. அவனை தனியே அறையில் விட்டு வச்சுட்டு நீ வாசப்பக்கம் வந்து வேலையை கவனிக்கிறது தப்பு என்று கூறி ஆனந்தனை வாங்கி தன் மடி மீது வைத்துக் கொள்ளும் அளவு அவள் வெகுவாக மாறிவிட்டிருந்தாள். அந்த சிறு குழந்தையின் வரவால் வெறுமையாகிவிட்டிருந்த தன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒளி வீசத் தொடங்கி இருந்ததை சிவகாமி நன்றாகவே புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். நமக்கென்ன, அவள் குழந்தை அவள் பாடு என்று அசட்டையாக இராது. ஆனந்தனுக்கு சோறு ஊட்டனியா? ஆனந்தன் காலையில ஏன் அப்படி அழுதான்? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே என்று பரிந்து வினவத் தொடங்கி விட்டிருந்தாள். மறுநாள் ஆனந்தனின் பிறந்த நாள். தன் கையிருப்புக்கு தக்கபடி குழந்தைக்கு புத்தாடை வாங்கி வைத்திருந்தாள் கங்கா. சிவகாமி அம்மாளிடம் சொல்லிவிட்டு பிறந்த நாளன்று காலை குழந்தையை எடுத்துக்கொண்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வர விரும்பினாள். நாளைக்கு ஆனந்தனுடைய பிறந்த நாளா? அட, ஒரு வருஷம் ஓடிப்போனதே தெரியலையே. இந்தா, குழந்தைக்கு என் சார்பில் விளையாட ஒரு பந்து வாங்கி தந்துடு. வேலைக்காரி நீலாம்பாள் மகிழ்ச்சியுடன் தன் புடவை தலைப்பில் முடிந்து கொண்டிருந்த சில்லறையில் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாள். குழந்தையின் கன்னங்களை தொட்டு தன் கன்னத்தோடு திருஷ்டி சொடுக்கினாள். என்ன, ஆனந்தனுக்கு 1 வயசாக போகிறதா? நேத்திக்குத்தான் பிறந்தான் போல இருக்கு. காலம் எப்படி ஓடுது பார்த்தியா? புன்னகைத்தபடி சிவகாமி எழுந்து உள்ளே சென்று பீரோவை திறந்தாள். இந்த அத்தையோட பரிசுன்னு 100 ரூபாய்க்கு நல்லதா ஒரு சட்டை பேண்ட் எடுத்து போடு. அத்தோடு இந்த 25 ரூபாவுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வா. பணத்தை அவளிடம் நீட்டினாள். கங்காவுக்கு வாங்கி கொள்ள வெட்கமாக இருந்தது. நகரத்தில் மிகவும் பிரபலமானதொரு தொழிலதிபராக வாழ்கிறான் நரேந்திரன். அவனது மகன் பிறந்த நாளை கொண்டாட இப்படி பிச்சை எடுத்து செய்ய வேண்டும். என்ன ஒரு துர்பாக்கியம்! கண்களில் பனித்த கண்ணீரை சமாளித்து கொண்டு புன்னகைத்தாள். நன்றி அம்மா. நாளை காலை வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடிச்சிட்டு கோவிலுக்கு போய் வர விரும்புகிறேன். நம்ம சாலையிலேயே புதுசா இப்போ ஒரு பஜார் கட்டியிருக்காங்களே, அதிலேயே நீ சட்டையையும் கேக்கையும் வாங்கிட்டு வந்துடு. டவுனுக்கு போய் அலைய வேண்டாம். சட்டை வாங்கிட்டு வரேன், ஆனால் கேக் என்னத்துக்கு? தாழ்வான குரலில் கேட்டாள் கங்கா. காலை சமையலுடன் கொஞ்சம் பாயாசமும் வடையும் செய்ய நீலாம்பாளுக்கு சொல்லிடுறேன். மாலை குழந்தைக்கு புது சட்டை போட்டு கேக்கை வெட்ட செய்து நமக்குள்ளே ஒரு சின்ன பார்ட்டி. அவன் மட்டும் அப்பாவோட இருந்திருந்தால் அவன் பிறந்த நாள் எத்தனை அமர்க்கலப்படும். நம் வரை கொஞ்சம் ஏதாவது வேடிக்கையாக செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லு? சிரித்தாள் சிவகாமி. நரேந்திரனின் பங்களாவின் பெரிய வரவேற்பறையில் வண்ண தோரணங்கள் தொங்க, அண்டை அயலார் வீட்டு குழந்தைகளின் கூட்டம் நிரம்பி வழிய, பெரிய மேஜை மேல் பெரியதொரு கேக்கின் முன்னால் தன் குழந்தை தந்தையின் அணைப்பிலே நிற்பது போன்றதொரு கற்பனையில் அவள் ஒரு கணம் தன்னை மறந்து போனாள். திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். நெஞ்சை அழுத்திய கற்பனையை உதறிவிட்டு, மிக்க நன்றி அம்மா, உங்க விருப்பப்படியே செய்திடுவோம் என்று கூறிவிட்டு அப்பால் நகர்ந்தாள். மறுநாள் காலை அவளுக்கு நிற்க நேரம் இருக்கவில்லை. விடியும் முன்பே எழுந்து தலைமுழுகிவிட்டு மாற்றுடை அணிந்து தோட்டத்து மலர்களை கொஞ்சம் பறித்து வந்து பூஜை அறையை சுத்தப்படுத்தி படங்களுக்கு மலர்களை சூட்டி விளக்கேற்றி வணங்கிவிட்டு வெளியே வந்தாள். சிறிது நேரம் நீலாம்பாளுக்கு சமையல் அறையில் கை கொடுத்து விட்டு சிவகாமிக்கு காஃபி பலகாரம் தந்து உதவினாள். பின்னர் தன் மகனுக்கு ஸ்நானம் செய்துவிட்டு கொஞ்சம் காலை ஆகாரம் கொடுத்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு கையில் ஒரு பிளாஸ்டிக் கூடையுடன் கோவிலுக்கு கிளம்பினாள். அர்ச்சனையை முடித்து கொண்டு தேங்காய் பழ விபூதி பிரசாதங்களை கூடையில் எடுத்துக்கொண்டு மெல்ல பொடி நடையாக சாலையில் புதிதாக துவக்கப்பட்டிருக்கும் யோகாவதி பஜாரை நோக்கி நடந்தாள். நெடுஞ்சாலையின் உள்ளே ஓடிய ஒரு பிரதான தெருவின் மூலையில் இருந்த பழைய பங்களா இடிக்கப்பட்டு
அமர்க்கலமானதொரு பெரிய கட்டடம் உருவாகி இருந்தது. சதுர வடிவிலே எதிரெதிராக கடைகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு முறை சுற்றி வர கொஞ்சம் நேரம் பிடித்தது. அத்தனை ஒரு பெரிய பஜார். இதுதான் முதல் தடவையாக அவள் அங்கே செல்வது. காலை வேளை. கடைகள் திறக்கப்பட்டு கொஞ்சம் நேரம் சென்றிருந்தது. பெருத்த கூட்டம் இருக்கவில்லை. சிவகாமி அம்மாள் சொல்படி 100 ரூபாய்க்குள் அவள் ரெடிமேட் கடையொன்றில் தன் மகனுக்கு அழகானதொரு உடுப்பு வாங்கினாள். அருகில் இருந்த பேக்கரிக்குள் சென்று ஒரு கேக்கை வாங்கி பத்திரமாக பிளாஸ்டிக் கூடைக்குள் வைத்து கொண்டாள். ஊசியிலிருந்து ஊறுகாய் வரை கிடைத்த அந்த பஜாரை சுற்றி வந்தாள். ஒரு பொம்மை கடையில் மகனுக்கு நீலாம்பாளின் பரிசாக ஒரு சிறு பந்தை வாங்கி அவன் கையில் கொடுத்தாள். ஆனந்தன் அம்மாவின் இடுப்பில் இருப்பு கொள்ளாது நெளிந்தான். அவனை கீழே இறக்கி விட்டுவிட்டு கடைக்காரருக்கு பணம் கொடுக்க பர்ஸை திறந்து பணம் எடுத்து கொடுத்துவிட்டு சில்லறையை வாங்கி போட்டுக்கொண்டு திரும்பியவள் திடுக்கிட்டு போனாள். கால் முளைத்து விட்ட ஆனந்தன் எங்கேயோ மாயமாகி விட்டிருந்தான். கண்களுக்கு எட்டியவரை அந்த பகுதியில் குழந்தையை காணவில்லை. திக்கென்ற உணர்வில் உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்ட, உள்ளம் பதைபதைக்க, நெஞ்சு கிளியில் உலர்ந்து போக அவள் பிளாஸ்டிக் குடையை தூக்கி கொண்டு ஓட்டமும் நடையுமாக அந்த பஜாரின் 4 பக்கமும் தேடினாள். குழந்தையை காணவில்லை. ஒவ்வொரு கடையாக எட்டி பார்த்தாள். இங்கே ஒரு குழந்தை ஓடி வந்தானா என்று விசாரித்தும் பார்த்தாள். ஆனந்தனை அங்கு எங்குமே காணவில்லை. இது என்ன சோதனை கடவுளே! எனக்கு இருந்த சொத்து எல்லாம் ஆனந்தன் ஒருவன்தானே, அவனையும் பறிச்சு கொண்டு விட்டாயா? அழ முடியாது துயரம் நெஞ்ச இருக்க முன்னால் இருந்த பெரிய வராந்தாவை வேகமாக கடந்து படி இறங்கி கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி விரைந்தாள். அதை தாண்டினால் நெடுஞ்சாலை. போக்குவரத்து நெருக்கமாக இருக்கும் காலை நேரம். அதற்கு மேல் கற்பனையில் கூட அவளால் அந்த பயங்கரத்தை சிந்திக்க இயலவில்லை. அவனுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டால் அதன் பின்னர் கங்காவால் உயிர் வாழ முடியுமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? விநாயக பெருமானே, உன்னை இப்பத்தானே வேண்டிக் கொண்டு கடைப்பக்கம் வந்தேன். இப்படி ஒரு வேடிக்கையை நீ செய்யணுமா? பகவானே, பலவாறு பிரார்த்தித்து கொண்டு வரிசையாக கார்கள் நின்ற பகுதியில் இங்கும் அங்கும் இடுக்குகளில் ஓடிக்கொண்டிருந்தாள். விடியற் காலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டிருந்தான் நரேந்திரன். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்ததொரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்க வேண்டும் என்ற திட்டம். 1 ஏக்கர் தோட்டத்திற்குள் இருந்த அந்த பங்களாவை வாங்கி இடித்து ஒரு 5 நட்சத்திர ஓட்டல் கட்ட வேண்டும் என்பது அவன் ஆசை. சமீப காலத்தில் அவனது உற்சாகம் ஒடுங்கி விட்டிருந்தது. கங்கா தன்னை அசட்டை செய்துவிட்டு மறைந்து போனாள் என்ற சங்கதி அவனது அகங்காரத்திற்கு ஒரு பெருத்த அடியாக அமைந்து விட்டிருந்தது. காணாமல் போய்விட்ட விவரத்தை பத்திரிகையில், போட்டோ, தொலைக்காட்சியில் தெரிவிக்க வைத்தோ அல்லது போலீஸுக்கு தெரியப்படுத்தியோ அவன் கண்டுபிடித்திருக்கலாம். அது ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்தது. தன் அந்தரங்க செயலாளர் மூலம் மெல்ல தேடி பார்த்து தானே கண்டுபிடிக்க முயன்று தோல்வியடைந்து விட்டிருந்தான். ஒரு சமயம் அவள் வெளியூர் எங்கேயாவது சென்று தற்கொலை செய்து கொண்டு விட்டாளோ என்றவாறு பலவிதமான கலவரங்கள் அவனை ஆட்டி படைத்து கொண்டிருந்தன. எதை தின்றால் பித்தம் அடங்கும் என்ற நிலையில் தன் மனதை வருத்திய கவலைகளை மறக்க அவன் தன் தொழிலில் தீவிரமாக இறங்கிவிட்டிருந்தான். நாள் முழுவதும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஓட்டலுக்கு அடுத்தபடி ஓட்டினாற்போல் ஒரு ஷாப்பிங் சென்டரையும் கட்ட தீர்மானித்தவனாக புதிதாக உருவாகியிருந்த யோகாவதி பஜாரை பார்வையிட காரை அந்த பக்கம் திருப்ப முயன்றபோது பெருத்த அதிர்ச்சி. ஒரு நிமிடம் மட்டும் அவன் எச்சரிப்புடன் இல்லாதிருந்தால் ஒரு வண்ண பந்தை 2 கைகளிலும் கெட்டியாக பற்றி கொண்டு மகிழ்ச்சியுடன் அரிசி பற்களை காட்டி சிரித்தபடி சுதந்திரமாக தத்தி கொண்டு வந்த அந்த சிறு குழந்தை மீது மோதி பலத்த காயத்தை உண்டாக்கியிருப்பான். காரை பட்டென்று நிறுத்திவிட்டு முன் சக்கரத்தடியே நின்று கொண்டிருந்த அந்த குழந்தையை வாரி நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனது மார்பு தீவிரமாக அடித்து கொண்டது. அவனையும் அறியாது எழுந்த பரிவில் அந்த குழந்தையின் குண்டு கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டான். எங்கேயோ பார்த்தது போன்று தெரிந்த அந்த குழந்தையை வியப்புடன் ஊன்றி கவனித்தான். என்ன சார், யார் இப்படி குழந்தையை தனியா தெருவில் ஓட விட்டிருக்கிறது? இந்த பொம்பளைங்களுக்கே புத்தி கிடையாது சார். கடைக்குள்ளே பூந்துட்டா குழந்தை, புருஷன், வீடு எல்லா நினைப்புகளும் மறந்து போயிடும். நல்ல வேலை சார், நீங்க பிரேக்கை போட்டு இருக்காட்டா இத்தனை நேரம் சட்னியா இருக்கும். அழகான குழந்தை. இதுக்கு விபத்து ஏற்பட்டிருந்தா ஆயுசு வரை மறக்க முடியாத கொடுமை சார். பலர் பலவிதமாக பேசிக்கொண்டு அவனை சூழ்ந்து கொண்டனர். இதனுடைய அம்மா யாருன்னு பார்த்து கொடுத்துட்டு வரேன், நகருங்கோ என்றபடி
குழந்தையை தன் காருக்குள் வைத்து வண்டியை கார் நிறுத்தத்திற்கு ஓட்டி நிற்க வைத்துவிட்டு குழந்தையுடன் வண்டியை விட்டு இறங்கி நின்றான். படகு போன்றதொரு கார் அருகே நிற்கும் உயரமான மனிதனின் முதுகு பக்கத்திலிருந்து எட்டி பார்த்த தன் மகனைக் கண்டு ஆவலுடன் ஓடினாள் கங்கா. ஏம்மா, இந்த குழந்தை என்று ஆரம்பித்தவன் வாயில் வார்த்தைகள் உறைந்து போயின. கணவனின் அணைப்பிலிருந்த தன் மகனை வாங்க கை நீட்டிய கங்கா அதிர்ச்சியில் செயலற்று நின்று விட்டாள். நேரம் நகராது அவர்களுடன் நின்றுவிட்டது போன்றதொரு பிரமிப்பில் இருவரும் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்தபடி நின்றனர். திடுக்கிட்டு விழிப்புற்றாள் கங்கா. அவளை கண்டதும் நரேந்திரனின் அணைப்பிலிருந்து விடுபட முரண்டு கொண்டு குழந்தை ஆனந்தன் அழ ஆரம்பித்தான். ஏம்மா, குழந்தையை வாங்கி சமாதானப்படுத்தாம அப்படியே நிக்கிறியே? சித்த ஏமாந்திருந்தா அது கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல பொண்ணு நீ. அருகில் நின்ற கூட்டத்திலிருந்து ஒரு பெரியவர் அதட்டினார். குழந்தையை கணவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள கைகளை நீட்டிய போது எதேச்சியாக நரேந்திரனது கைவிரல்கள் அவள் கரங்களின் மீது பட்டுவிட்டதும் தள்ளி நகர்ந்தாள் கங்கா. காதலித்தவனை மணந்து கொண்டு அவன் கரத்தை பற்றி கொண்டு அக்னியை வலம் வந்தபோது இன்ப உணர்வை வாரி தந்த அந்த கரங்கள் இப்பொழுது நெருப்பாக அவள் உடலை சுடுவதை உணர்ந்தாள். தாயும் சேயும் சேர்ந்து விட்டனர் என்பதை அறிந்ததும் கும்பல் வேகமாக நாலாபுறமும் நகர்ந்து மறைந்து போனது. அருகில் யாரும் இருக்கவில்லை என்பதை கண்ட நரேந்திரன் வேகமாக அவளை நெருங்கி அவளது இடையில் இருந்த குழந்தை கன்னத்தில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை தன் கைக்குட்டையால் துடைத்தான். குழந்தை சினுங்கிக் கொண்டு தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டான். நல்ல வேளை, நான் எச்சரிக்கையாக இருந்தேன். இல்லாவிட்டால் என் மகனை நானே காயப்படுத்தி இருப்பேன் என்றான் மெல்லிய குரலில். உங்கள் மகனா? யார் சொன்னது? அடக்கமாட்டாத கோபத்துடன் பட்டென்று கேட்டுவிட்டு நெருப்பாக எரிந்த கண்களால் அவனை வெறித்தாள் கங்கா. கடந்து போன சம்பவத்தை நினைத்து நீ என் மேல் வெறுப்படையக்கூடாது கங்கா. நான் என் தவறை உணர்ந்து வருந்தாத நாளே இல்லை. அடிநிலத்திலே வாழும் முன்னை எங்கெங்கேயோ தேடி அலைந்து வருந்தி இருக்கிறேன். என் குழந்தையுடன் உன்னை பார்த்து இப்போ நான் அடையும் ஆனந்தம் விவரிக்க முடியாது. இதை நான் நம்புவேன் நினைக்கிறீங்களா? இவன் என் குழந்தை இல்லைன்னு சொன்ன அப்பவே என்னையும் இவனையும் கொன்னுட்டீங்க. இப்போ வண்டியை ஏற்றி இவனை கொன்று அந்த வேதனையில என்னை சாகடிக்க பார்த்தீங்க. கடவுள் கிருபையில் 2 பேரும் பிழைத்தோம். இவனை தூக்கிக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நன்றி. படபடவென்று பேசிவிட்டு வேகமாக திரும்பி நடந்து சாலைக்குள் புகுந்தாள் கங்கா. சிறிது தூரம் கூட அவள் சென்றிருக்க மாட்டாள். நரேந்திரனின் படகு கார் அவள் அருகே விரைவாக நகர்ந்து வந்து சர் என்ற ஓசையுடன் நின்றது. வண்டியில் ஏறிக்கோ. அவனை வெயிலில் தூக்கிட்டு ஏன் நடக்கிற? 10 மாசம் அவனை நான் வயிற்றுல சுமந்தேன். இப்போ இடையில சுமக்கிறேன். என்னை பொறுத்தவரை அவன் எனக்கு ஒரு பாரம் இல்லை. திடீர்னு எங்க மேல ஏன் உங்களுக்கு இத்தனை கருணை? வேண்டாம்னு எங்களை ஒதுக்கிட்டு இப்போ வழியே வந்து ஏன் இந்த உபச்சாரம்? கங்கா, நடந்ததை மறந்துடுவோம். ஏறிக்கோ. விவரமா பேசுவோம். வண்டியில் பேச நமக்குள் இனி எதுவுமே கிடையாது. தயவு செய்து வழியில் நின்று வம்பு செய்யாதீங்க. உங்களை விட்டு ஒதுங்கின போதும் நான் மானம் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கத்து மனிதர்கள் என் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க. ஒரு படகு கார்காரரிடம் நான் நின்று பேசுவதை யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஏழை பெண்ணுக்கு இப்படி ஒரு பணக்கார கணவன் இருப்பார்னு அவங்களால் நம்ப முடியாது. துயரம் தொண்டையை அடைக்க வார்த்தைகள் தடுமாற பேசிவிட்டு அவள் வேகமாக நடந்தாள். வண்டியை ஓட்டிக்கொண்டு அவளை பின்தொடர்ந்து அவள் வேதனையை அதிகரிக்கச் செய்ய மனமின்றி பிரமித்து போய் ஒரு ஓரத்திலே காரை நிறுத்திவிட்டு அவள் போன திக்கையே பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தான் நரேந்திரன். நரேந்திரனை திரும்பி பாராது தன் புடவை தலைப்பை குழந்தையின் தலை மீது வெயில் படாதிருக்க போர்த்துவிட்டு மடமடவென்று மேலே நடந்தாள் கங்கா. அவனது பணம் பதவி அத்தனையும் அவளது அசட்டைக்கு முன் தூள் தூளாகி தூசிக்கும் கீழ்மட்டமாகிவிட்டன போன்றதொரு அதிர்ச்சி அவனுக்கு. விருப்பமில்லாது விடுக்கென்று பேசிவிட்டு போகிறவளை பின்தொடர்ந்தால் விபரீதம் ஏதாவது ஏற்படலாம் என அஞ்சி காரை திருப்பி கன வேகத்தில் வீட்டை நோக்கி விரைந்தான். 2 தினங்களுக்கு பின் அடுத்த வீட்டு சின்ன பெண் உங்களை போனில் உங்கள் அண்ணன் கூப்பிடுகிறார் என்று கூறிவிட்டு உள்ளே வந்தாள். காலை வேளையில் நரேந்திரன் அவளை தொலைபேசியில் அவசரமாக அழைக்கும் காரணம் அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்த கணவனிடம் சொல்லிவிட்டு அடுத்த வீட்டுக்கு விரைந்தாள் பூரணி. உன் கணவர் அலுவலகம் புறப்பட்டு போனதும்
10 மணி அளவில் கார் அனுப்பி வைக்கிறேன். நீ உடனடியாக புறப்பட்டு வா. உன்னிடம் மட்டும் பேச வேண்டிய ஒரு முக்கிய சங்கதி இருக்கு. அதனால் சுந்தரத்தை வரும்படி நான் அழைக்கலை என்றான் நரேந்திரன் மறுமுனையில். முக்கிய சங்கதியா? என்னவாக இருக்கும்? திகைத்தபடி வீடு திரும்பினாள் பூரணி. அண்ணன் போன் செய்தார். அவசரமா அவர் வீட்டுக்கு நான் வரணுமாம் என்றாள் கணவனிடம் அவள். போயிட்டு வா. நீ கல்யாணத்துக்கு முந்தி அந்த வீட்டை நிர்வாகம் செஞ்சுவ. ஏதாவது ஒரு அரை சாவியை உன் அண்ணன் தொலைச்சிருப்பார். மறுசாவி எங்கே இருக்குன்னு கேட்க கூப்பிட்டு இருக்கலாம். அல்லது முக்கிய ஆபீஸ் பையில எங்கே வச்சிருக்குன்னு தேடி எடுத்து தர கூப்பிட்டு இருக்கலாம். தாராளமா போயிட்டு வா. சிரித்தபடி உத்தரவு கொடுத்தான் அவன். நீங்க சொல்றபடிதான் இருக்கும். அண்ணனுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி உண்டு. கூட சிரித்தாள் பூரணி. ஆனால் உள் மனதில் லேசாக உறுத்தல். கணவன் வெளியே சென்றதும் அவசரமாக உடுத்தி கொண்டு அண்ணன் வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானாள். குறித்த நேரத்தில் வந்த காரில் கிளம்பிவிட்டாள். வீட்டுக்குள் நுழைந்தவளுக்கு உற்சாகமாக குறைத்த திம்மன் வரவேற்பு கொடுத்தது. கைவேலியை போட்டுவிட்டு சமையல் அறையிலிருந்து தாயம்மாள் ஓடி வந்தாள். பின்பக்கத்து தோட்டத்தில் வேலையாக இருந்த தங்கப்பன் முண்டாசை அவிழ்த்து இடுப்பில் வேட்டி மேல் இருக்க கட்டிக்கொண்டு விரைவாக உள்ளே வந்தான். இருவரும் ஏக காலத்தில் பதட்டமாக பேசினார்கள். அம்மா, நீங்க வந்தது நல்லதா போச்சு. 2 நாளா ஐயா ஆபீஸுக்கு கூட போறதில்ல. மாடி அறையில சித்த நேரம், தோட்டத்தில் கொஞ்சம் நேரம்னு அலைஞ்சு கொண்டு பித்து பிடிச்சவர் போல இருக்கார். வியாபாரத்துல ஏதாச்சும் தொந்தரவு ஏற்பட்டு விட்டதோ என்னவோ. சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. எங்களுக்கு பயமா இருக்குமா. எங்களுக்கு ராத்தூக்கம் இல்லை, பசி இல்லை, அரண்டு போய் இருக்கோம். மூச்சு விடாது இருவரும் பேசினார்கள். கவலைப்படாதீங்க, ஐயாவை நான் போய் பார்த்து பேசுறேன் என்று கூறிவிட்டு மடமடவென்று மாடிப்படிகளை கடந்து மேலே சென்றாள். மாடியின் பெரிய முன்னறையில் கிடந்த சோபா ஒன்றில் நரேந்திரன் சாய்ந்து கொண்டிருந்தான். காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தவனின் முகத்தை பார்த்த பூரணி திடுக்கிட்டு போனாள். 1 மாதம் ஓயாது அடித்த காய்ச்சலில் சோர்ந்து சுணங்கி போனவன் போன்ற முகபாவம். சில நாட்களாக மழிக்கப்படாத முகம், அலங்கி போன உடை, தாறுமாறாக நெற்றி மீது புரண்ட கிராப்பு முடி. அண்ணனுக்கு என்ன வந்து விட்டது? கவலையுடன் வேகமாக அருகில் வந்தாள். வாம்மா, உட்கார் பூரணி என உபசரித்த அவன் குரல் துயரத்தில் கனத்து ஒலித்தது. உடம்புக்கு என்ன ஆச்சு அண்ணா? ஏன் இப்படி இருக்கீங்க? வியப்புடன் வினவிய வண்ணம் எதிரே கிடந்த இருக்கை ஒன்றில் அவள் அமர்ந்தாள். உடம்பு கல்லுக்குண்டு மாதிரி தான் இருக்கு. மனசுதான் நொறுங்கி போச்சு. பரிதாபமாக முறுவலித்தான் நரேந்திரன். வியாபாரத்துல ஏதாச்சும் சிரமம் ஏற்பட்டு விட்டதாண்ணா? அதுக்கெல்லாம் நான் அசந்து போறவன் இல்லை. அந்த நிலையை தாண்டி விட்டவன். வேற என்ன தொல்லை ஏற்பட்டதண்ணா? என்கிட்ட விவரமா சொல்லுங்கோ. என் மனம் உங்களை இப்படி பார்க்கறச்ச ரொம்ப வேதனைப்படுகிறது. சொல்லத்தான் உன்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கேன். 2 நாளைக்கு முன்னால் பூந்தமல்லியில யோகாவதி பஜாரை பார்வையிட நான் காரை ஓட்டி கொண்டு உள்ளே போன போது தத்தி நடந்து கொண்டு வந்த ஒரு குழந்தை மேல காரை மோதி பலத்த காயம் ஏற்பட்டு விட்டதா அந்த குழந்தைக்கு? பாவம், பதறினாள் பூரணி. காயம் என் மனசுல தான் ஏற்பட்டிருக்கு. சட்டுன்னு பிரேக் போட்டு முன்பின் தெரியாத அந்த குழந்தையை அள்ளி எடுத்து அணைச்சு கொண்டேன். என் உடம்பெல்லாம் பதறி போச்சு. தாய்கிட்ட பத்திரமா சேர்த்துட்டீங்க இல்லையா அண்ணா? குழந்தையை தேடிக்கிட்டு வந்த தாயை பார்த்து அப்படியே நான் திகைச்சு போனேன். அவன் என் குழந்தைன்னு தெரிஞ்சப்போ பூரணி, என் மனம் பட்ட பாடு. நரேந்திரன் பேச முடியாது தடுமாறினான். அண்ணியை நீங்க பூந்தமல்லியில் அந்த பஜாரில் சந்திச்சு பேசினீங்களா? இந்த ஊர்ல இப்படி ஒரு பக்கம் 1.5 வருஷமா என் கண்களில் படாம ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாளே கங்கா, அதை என்னால் நம்ப முடியலை. பூரணி தனக்கு ஏற்கனவே கங்கா அங்கே தங்கியிருப்பது பற்றி தெரியும் என்பதை காட்டிக்கொள்ளவில்லை. நீங்க அண்ணியை மறந்துட்டு வாழ்கிறீங்கன்னு நான் நினைச்சேன். கங்காவை மறப்பதா? அவள் என் உயிருடனும் உணர்வுடனும் கலந்து விட்டவளாச்சே. எப்படி மறப்பேன்? பூரணி, நீ நம்ப மாட்டாய், ஆனால் உண்மை இது. அவளை நான் அன்றிலிருந்து இன்று வரை நேசிக்கிறேன். என் உயிர் உள்ளவரை நேசிப்பேன். என்னால் இந்த பேச்சை ஒத்துக்க முடியலையே அண்ணா. உயிருக்கு உயிராக நேசித்தவளையா இப்படி ஒதுக்கி வச்சு தண்டிச்சிங்க? மற்றவங்கள பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் உயிராக நேசிக்கிற என் மனைவி தன் தகப்பனுடன் சேர்ந்து கொண்டு என்னை வஞ்சித்து விட்டாள்னு நினைச்சு ஆத்திரத்தை அடக்க முடியாது நான் ஒரு பெரிய அரக்கனாகி போனேன். உண்மையை இப்போ நான் புரிந்து கொண்டு விட்டேன். என் மனைவி என்று ஆகிவிட்டதும் அவளுக்கு புக்ககம்தானே பெருசு.
தகப்பனுக்கு பறிஞ்சி தப்பு காரியம் செய்திருக்க மாட்டாள்னு என் மனம் உறுதியா எண்ணத் தொடங்கிவிட்டது. ஆமாம் அண்ணா, ஒரு பெண்ணுக்கு கல்யாணமானதும் புக்ககம்தான் சுவர்க்கம், கணவன்தான் அவளுக்கு சகலமும். கங்கா அண்ணி அப்படித்தான் உங்களை பத்தி உயர்வா நினைச்சிருப்பாங்க. நீங்க தான் தப்பா நினைச்சி அவங்கள அக்கிரமமா தண்டிச்சிட்டீங்கண்ணா. ரத்னசாமியை தண்டிக்கணும்னா அவர் மகளை அவமானப்படுத்தினாத்தான் மனுஷன் வழிக்கு வருவான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னையே நான் சித்திரவதை செய்துக்கிட்டேனுங்கிறது பிறகுதானே புரிஞ்சுது. அண்ணியை 1.5 ஆண்டுக்கு பிறகு நேருக்கு நேர் பார்த்து இப்படி ஒரு மனமாறுதல் ஏற்பட்டதான்னா? இல்லை, கொஞ்சம் காலமா எனக்கு கங்காவை பற்றி பெருத்த மனமாறுதல் ஏற்பட்டிருக்கு. அவளை பார்க்கணும், நான் செய்த தவறுக்கு அவளை என்னோடு வாழ வழி செய்து சுகமா பார்த்துக்கணும்னு துடிச்சு கொண்டிருக்கேன். உன்னிடம் சொல்லிக் கொள்வதில் எனக்கு வெட்கமில்லை. திடீர்னு சந்தித்து நான் மார்போடு அணைத்து கொண்ட அந்த பிள்ளை என் மகன் அவனை தெரிஞ்சப்போ என் உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் பாசத்தில் துடியா துடிச்சது. என் நாடி நரம்பெல்லாம் அன்பில மெழுகா கரைஞ்சி போனது. என் ஆணவம் பொடி பொடியாகி நான் வெறும் தக்கையாகி விட்டவன் போல அசந்து போய் நின்னுட்டேன். பேச திராணி இல்லாம தடுமாறிட்டேன். புராண காலத்து துஷ்யந்தன் கதையா போயிடுச்சண்ணா. அப்படித்தான் வச்சுக்கோயேன். அந்த சகுந்தலை தன் கணவனை மன்னிச்சு ஏத்துக்கொண்டு விட்டாள். அண்ணி கங்கா இந்த காலத்து பெண். தனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை எதிர்த்து போராடினாங்க. நம் குழந்தைன்னு நான் சொன்னதும் அவளுக்கு எத்தனை கோபம் வந்தது தெரியுமா? அப்போ நீங்க அந்த குழந்தை உங்களுடையது இல்லைன்னு அவமானப்படுத்திட்டீங்க. இப்போ சொந்தம் கொண்டாடுறீங்க. அதை அண்ணியால ஏத்துக்க முடியல. குழந்தை வேத்து மனுஷன்னு என்னை பார்த்து அழுதுட்டது. முத்து முத்தா எத்தனை கண்ணீர்னு நான் என் கைக்குட்டையால் துடைச்சேன். கங்கா என்ன சொன்னால் தெரியுமா? இந்த பிள்ளையோட அம்மா கண்ணிலிருந்து வடிஞ்ச கண்ணீர் முத்துக்கள் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுகளை கோர்த்தா உங்க பங்களா வாசல் முழுவதும் தோரணம் கட்டிடலாம். உங்க கைக்குட்டையால துடைச்சிட முடியாத அளவு கண்ணீர். வெடுக்குன்னு பதில் சொல்லிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்டா. நான் பின்தொடரலை. ஆனால் அவள் போன ஒரு சந்தை பார்த்து வச்சுக்கொண்டு என் காரியதரிசியை ஏவி அவளது முகவரியை கண்டுகொண்டு விட்டேன். அண்ணி ரொம்பவே மனம் கசந்து போயிருக்காங்கன்னு புரிகிறது. சீரும் சிறப்புமா வாழ வேண்டிய என் பிள்ளை ஒரு ஏழையின் குழந்தையாக ஒரு வேலைக்காரி மகனாக வளர்கிறான்னு தெரிஞ்சப்போ என் மனம் படுகிற வேதனை கொஞ்சம் நஞ்சமில்லை. வைரமும் தங்கமும் மேனியில் மின்ன வாழ வேண்டிய கங்கா இடையில் நூல் சேலையும் கையில் கண்ணாடி வளையல்களும் கழுத்தில் தாலி சரடுமாக வறுமை கோலத்தில் நின்றதை பார்த்து நான் அதிர்ந்து போய்விட்டேன். அண்ணா, நீங்கள் இப்படி கண் கலங்கலாமா? முகத்தை கழுவிக்கொண்டு முடியை வாரி சீராக்கி கொண்டு வாங்கோ. நாம் இருவரும் காஃபி பலகாரம் சாப்பிட்டு கொண்டு பேசுவோம். பெரும் யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டு விடும்போது வீரத்தின் விளக்காக விளங்கும் சேனாதிபதியே கண்கலங்கி அழுந்து விடுகிறான். வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தோல்வியில் சாதாரண மனிதனான நான் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்றபடி கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். பூரணி, நீதான் இந்த சிக்கலை தவிர்த்து உதவணும் என்று குழைந்தான். சிவகாமி அம்மாள் அன்று காலை காஃபி பலகாரம் சாப்பிட்ட பின்பு வழக்கம் போல காலை பத்திரிகைகளுடன் வாயில் வராந்தாவில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். கங்கா தயாரித்திருந்த வெங்காய சாம்பாரின் வாசனை இன்னமும் கையில் மணத்து கொண்டிருந்தது. அளவுக்கு மீறி அன்று ஒரு இட்லியை கூட சாப்பிட்டு விட்டதால் அவளுக்கு லேசாக மூச்சு திணறியது. பகல் சாப்பாட்டின் பொழுது ஒரு பிடி சோற்றை குறைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியபடி ஒரு நாளெட்டை மட்டும் கையில் வைத்து கொண்டு மற்றவைகளை தரையில் தன் அருகே போட்டுவிட்டு மெல்ல அதை பிரித்து நாட்டு நடப்பை ஊன்றி படிக்கத் தொடங்கினாள். விடிந்தவுடன் அவள் நாளேடுகளை படிப்பதில்லை. பத்திரிகை புரட்டியதும் ஒரு நாளைக்கு குறைந்தது 50 பேராவது இங்கும் அங்கும் செத்துவிட்ட விவரம் கண்களில் பளிச்சிடும். லாரி மோதி பையன் சாவு, கிணற்றில் விழுந்து கிழவர் மாண்டார், குடிசை பகுதியில் நெருப்பு, தாயும் சேயும் தீயில் மாண்டனர், வெள்ளத்தால் தடம் புரண்ட தண்டவாள விபத்தில் 30 பேருக்கு காயம், 50 பேர் ஸ்தலத்திலேயே இறந்து போனார்கள். இப்படி பல துயரச் செய்திகள். வயிறு நிரம்பிய பின் தான் அவளால் சோக செய்திகளை படிக்க தெம்பு இருந்தது. பத்திரிகை செய்திகளில் ஆழ்ந்து போய் தன்னை மறந்த நிலையில் உட்கார்ந்திருந்த சிவகாமி திடுக்கிட்டு செய்தித்தாளை முகத்திலிருந்து தாழ்த்தி கூர்ந்து நோக்கினாள். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த அந்த இளம் பெண் யார்? கஞ்சியில் முடமுடத்த வாயில் சேலையில் தோளில் பையை சுமந்து கொண்டு வந்த அந்த பெண் வேகமாக வராந்தாவை நோக்கி வருவதைக் கண்டு சிவகாமி வியப்புற்றாள். பார்த்தால் படித்தவள் போல காணப்படும் அந்த பெண் சிவகாமியை தேடிக்கொண்டு வருவதின் நோக்கம்?
ஏதாவது சங்கத்திற்கு நிதி திரட்ட கிளம்பியிருக்கிறாளோ? எத்தனை சர்க்கரையாக பேசினாலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மாதத்திற்கு 2 பேராவது இப்படி கிளம்பி விடுகிறார்களே, இவர்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாதா? பலவும் எண்ணி சிவகாமி தலையை நிமிர்த்தி கொண்டு பதிலளிக்க தயாராக காத்திருந்தாள். படியேறி வராந்தாவிற்கு வந்தவள் அவள் எதிரே நின்றாள். நீங்க தான் திருமதி சிவகாமி அம்மான்னு நினைக்கிறேன், புன்னகைத்தாள் அவள். ஆமாம், என்னத்துக்கு என்ன பார்க்க வந்திருக்கிறேன் தெரிஞ்சுக்கலாமா? சிவகாமி எச்சரிக்கை மிக்க குரலில் கேட்டாள். என் பெயர் பூரணி. இங்கே உங்களோடு தங்கியிருக்கும் கங்காவுக்கு ஒரு வழியில் நான் உறவுக்காரி. அவர்களை கொஞ்சம் பார்த்து பேச வந்திருக்கேன். உங்க உத்தரவை கேட்டுக்கொண்டு. முடிக்காது நெற்றியில் புரண்ட முடியை விரலால் ஒதுக்கி சீராக்கி கொண்டு புன்னகைத்தபடி நின்றாள். அப்பாடா என்ற நிம்மதி சிவகாமிக்கு. அதற்கு பின்னர் வந்தவளிடம் சுமூகமாக அவளால் பேச முடிந்தது. அப்படியா, நிற்க வச்சு பேசுறேன் நீ நான். அடப்பாவமே, உட்கார உனக்கு ஒரு நாற்காலி கொண்டு வரேன் என்றபடி எழுந்தாள். வேண்டாம்மா, நீங்க பெரியவங்க, நான் நின்று கொண்டு பேசுறதுல தப்பில்லை. நீங்க கங்காவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? மிகவும் குழைவான குரலில் கேட்டாள். குழந்தைக்கு உணவு தந்துவிட்டு முகத்தை துடைத்து முடியை சீராக்கி மாற்றுடை அணிவித்து கொண்டிருந்த கங்காவின் காதில் வாசலில் எழுந்த பேச்சு குரல் கேட்டது. அதில் தன் பெயர் அடிபடுவதை கேட்டு வியப்புடன் குழந்தையை தூக்கி இடையில் வைத்துக்கொண்டு வேகமாக வந்து எட்டி பார்த்தாள். பூரணியா, என்ன தேடிக்கொண்டா வந்திருக்க? வியப்புடன் புன்னகைத்தாள் கங்கா. உன்னோட பேசணுமாம், உள்ளே கூட்டி கொண்டு போய் உன் அறையில வச்சு பேசுமா. தாகத்துக்கு ஏதாச்சும் கொடு. சிவகாமி தாராளமாக உத்தரவிட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கங்காவை பார்த்து பேச அனுமதி தந்தீங்களே, அதுக்கு மிக்க நன்றி என புன்னகைத்து விட்டு வேகமாக கங்காவை பின்தொடர்ந்தாள் பூரணி. நடையின் பின்பகுதியில் இருந்த அறைக்குள் நுழைந்ததும் நாற்காலியில் அமரச் சொல்லி உபசரித்துவிட்டு குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கட்டிலின் மீது அமர்ந்தாள் கங்கா. அவள் நெஞ்சு படபடவென்று துடித்து கொண்டது. பூரணி அங்கு எதற்காக வந்திருக்கிறாள் என அவளால் ஊகிக்கவா முடியாது. அண்ணி, நான் உங்களுக்கு வாக்கு தந்துவிட்டு போனபடி இங்கே வர நான் முயற்சிக்கவே இல்லை. உங்களை சந்தித்ததை பற்றியோ நீங்க இருக்கும் இடத்தை பற்றியோ நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அண்ணன் தன் மகனை எதிர்பாராத விதமாக சந்திக்கணும்னு நேரம் வந்துட்டது. இப்போ அவர் சார்பில் நான் தூது வந்திருக்கேன். தூதர்களை மரியாதையாக நடத்தணும் என்பார்கள். அதனால உன்னை நான் கோவிச்சுக்க கூடாதுன்னு சொல்ல வர. மகனை இருக்க அணைத்து கொண்டு கோபத்துடன் சிரித்தாள் கங்கா. உங்களை சந்தித்ததிலிருந்து அண்ணன் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம துயரத்துல மூழ்கி போய் வீட்டிலேயே இருக்கார். வேலை மீது கூட அவருக்கு உற்சாகம் இல்லை. அவரை பிரிஞ்சு வாழ நேர்ந்தப்போ நான் எத்தனை நாட்கள் ஆகாரமின்றி தூக்கமின்றி எதிலும் நாட்டம் இல்லாம வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவர் நடந்து போன சம்பவத்திற்காக ரொம்ப வருத்தப்படுறார். உங்களை பற்றி தப்பு கணக்கு போட்டதற்காக மிகவும் மனம் நொந்துக்கிறார். உங்களுக்கு இழைத்த தவறுக்கு ஈடு செய்ய ஒரு சந்தர்ப்பம் தரணும். நீங்கள் திரும்ப வந்து அவரோட வாழணும்னு விரும்புகிறார். தன் மகனுக்கு நல்லதொரு வாழ்க்கை தர வேண்டியது தமது கடமைன்னு நம்புறதால நீங்கள் அவருக்கு ஒத்துழைத்து உதவணும்னு கேட்டுக்கிறார். ரொம்ப அழகாக பேசுகிற பூரணி. திரும்பி வந்து நான் அவரோட வாழ்க்கையை தொடர்கிறது அத்தனை சுலபம் இல்லை. ரொம்ப வைராகியமுடையவரான அண்ணனே மனம் தளர்ந்து போயிட்டார். அன்பு உள்ளம் கொண்ட உங்களால் மனதை மாற்றிக்க முடியாதா அண்ணி? உண்மையான அன்புக்கு மன்னிக்கும் குணம் இயற்கையாகவே அதிகம் உண்டு. உங்களுக்கு நான் இதை பற்றி எடுத்து சொல்ல தேவையில்லை. ஆனந்தனின் உரிமைக்காக நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை மாற்றிக்க வேண்டாமா? யோசித்து ஒரு நல்ல பதில் கொடுங்கோ. பிறகு அண்ணனோட நான் வந்து உங்களை கூட்டி கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டு வருவேன். அது நடக்காத சங்கதி பூரணி. நீ மறுபடியும் என்னை இங்கே தேடிக்கொண்டு வர தேவையில்லை. அவரும் வேண்டாம். கோபத்துடன் சேரினாள் கங்கா. எத்தனையோ குடும்பத்தில் இது மாதிரியான சங்கதி நடந்திருக்கு. இன்னும் நடக்கலாம். இது தனிப்பட்டதொரு அதிசயம் இல்லை. ஏதோ தவறா புரிஞ்சு கொண்டு அண்ணன் உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டு விட்டார். இப்போ மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிறார். நீங்க பிடிவாதமாக இருக்கிறது மனிதாபிமான செய்கையா சொல்லுங்க? அவருக்கு வாழ்க்கையின் தனிமை கசந்து விட்டால் இந்த திருமணத்திலிருந்து விடுதலை தந்துடுறேன். வேற தமக்கு பிடித்தமானது ஒரு பெண்ணை மணந்து கொண்டு சுகமா வாழட்டும். கங்கா சொல்லி முடிப்பதற்குள் பூரணி துள்ளி எழுந்து அருகில் வந்து அவள் வாயை பொத்தினாள். அண்ணனுக்கு நீங்க ஒருத்திதான் மனைவி. அப்படி ஒரு அன்பு உங்கள் மேல். ஆகா, இவரும் ஒரு ராமர்னு சொல்ற. நீ அவருக்காக பெருசாத்தான் வக்காலத்து வாங்கி கொண்டு வந்திருக்க. அண்ணி, என்கிட்ட கூட நீங்க கடுமையா பேசணுமா?
நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் வேண்டாத தெய்வமில்லை. நல்லா யோசியுங்கோ. 2 நாள் கழிச்சு நான் மறுபடி வரேன். உங்க முடிவு நல்லதாக இருக்கட்டும். வேண்டாம், வரத் தேவையில்லை. நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நீ மறுபடி தொல்லை கொடுத்தா இங்கே இருந்து என் குழந்தையோட வேற எங்கேயாவது போய்விடுவேன். என்னை பொறுத்தவரை என் மனதில் இருந்த ஆசை அனைத்தும் செத்து போச்சுன்னு அவர்கிட்ட சொல்லு. பட்ட மரம் துளிர்த்ததை நாம் பார்த்ததில்லையா? அதுபோல உங்க மனதிலும் புதிதாக அன்பு துளிர்க்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி என்றபடி ஆனந்தனை வாரி அணைத்து அவன் கன்னங்களில் ஆசையுடன் முத்தமிட்டாள் பூரணி. முரண்டு பண்ணாதே, இந்த அத்தை உனக்கு ரொம்ப வேண்டியவள் என்று சிரித்தபடி குழந்தையை தாயிடம் கொடுத்தாள். என் முகவரி உங்களுக்கு தெரியும். ஒரு கார்டு போட்டால் கூட நான் ஓடி வருவேன். எத்தனை காலமானாலும் உங்கள் பதிலுக்கு காத்திருப்பேன். நீங்கள் இங்கேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருங்கள். அண்ணி, உங்களுக்கு நான் மேலும் சிரமம் தரமாட்டேன் கூறியபடி கண் கலங்கியவளாக பூரணி விடைபெற்று கொண்டாள். பகல் உணவின் போது சிவகாமியால் ஆவலை அடக்க முடியவில்லை. கங்காவிடம் கேட்டுவிட்டாள். வந்தவள் உனக்கு நெருங்கிய உறவுக்காரியோ? ஒரு வகையில் நாத்தி போல. ஏதாவது முக்கிய சங்கதியை பேச வந்தாலோ? உங்களுக்கு என் வாழ்க்கையை பற்றி ஓரளவு ஏற்கனவே தெரியும். என்னையும் என் மகனையும் திரும்ப அழைத்து கொள்ள என் கணவர் விரும்புவதாக சொல்லி தூது பேச வந்தாள். நல்ல காரியம்தான். நீ ஒப்புக்கொண்டாயா? இல்லை, நான் போக விரும்பலை. உங்களுக்கு மறுப்பு இல்லாதவரை நான் இங்கேயே தங்கிக்கிறேன். பிறகு எனக்கு மறுப்பு இல்லை. ஆனா எனக்கு பின் நீ என்ன செய்ய போற? எங்கே போவ? ஒரு இளம்பெண் தனியா வாழ முயலுவது சிரமமான சங்கதி. உலகம் ரொம்ப பொல்லாதது. ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அங்கே வேலை செய்து கொண்டு என் மகனை வளர்த்து ஆளாக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது உன் சொந்த பிரச்சனை. நீ உன் கணவனிடம் போய் வாழ்வதுதான் முறைன்னு என் மனதில் பட்டதை சொன்னேன். மேற்கொண்டு வற்புறுத்த எனக்கு உரிமை கிடையாது. எதற்கும் நீ நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுப்பதுதான் சிறந்தது. அதற்கு மேல் சிவகாமி அந்த சங்கதியை பற்றி பேச்சே எடுக்கவில்லை. அரைகுறையாக புரிந்து கொண்டிருந்த நீலாம்பாள் பலமுறை கங்காவிடம் கேட்க விரும்பினாள். புத்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். சிவகாமி அம்மாள் கோபிப்பாள் என பயந்து வாளாயிருந்தாள். ஆனால் மனம் என்னவோ தவியாக தவித்தது. 2 தினங்கள் சென்றன. பூரணி வரவில்லை. போன் செய்யவில்லை. வாக்கு கொடுத்தபடியே அவள் மறைந்து விட்டிருந்தாள். நாட்கள் பல விரைந்தன. ஒரு நாள் மாலை குழந்தையை நீலாம்மாளிடம் கொடுத்துவிட்டு சிவகாமிக்கு சாப்பிட பழங்கள் வாங்கி வர புறப்பட்டாள் கங்கா. சில தினங்களாக மனதை இறுக்கிய உணர்வுகளின் அழுத்தத்தை அவளால் தாங்கவே முடியவில்லை. தன்னந்தனியாக வெளியே சிறிது நடந்தால் மனம் லேசாகி போகும் போன்றதொரு பிரமை. நடைபாதை மீது அவள் பழக்கடையை நோக்கி மெல்ல நடந்தாள். தாரை தம்பட்டை ஒளியுடன் ஓர் இளம் பெண்ணின் கடைசி யாத்திரை எதிர்ப்படவே அந்த கூட்டத்திற்கு வழிவிட்டபடி கடை ஒன்றின் முகப்பில் நின்றாள் அவள். பின்தொடர்ந்து கொண்டிருந்த உறவினர்களில் 2 பேர் வாயில் குதப்பிய வெற்றிலையை துப்ப கடை முகப்பருகே வந்தனர். வாயில் இருந்த சங்கதி நடைபாதை ஓரத்தில் பளிச்சென்று விழுந்ததும் பேச்சு புரண்டது. போன வாரம் கூட பார்த்துட்டு வந்தேன் தம்பி. நல்லா இருந்தா. சாகர வயசா சொல்லு. தலைவலின்னு படுத்தாலாம். பொசுக்குன்னு போயிட்டா. என்னவோ மூளை காய்ச்சலாம். அதனால காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் கைவிரிச்சிட்டாராம். ஏனோ கங்காவின் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. மேலே நடக்காது அவர்கள் பேசி விவரத்தை கேட்டபடி நின்றுவிட்டாள். விபரீதம். மூளைக்காய்ச்சல் அவளுக்கு வரணும். போராத காலம் வந்தா புடலங்காயும் பாம்பாகி கடிக்கும்னு சொல்லுவாங்க. கேட்டதில்லையா? ஆயுசு அவ்வளவுதான். போயிட்டா. ஆனா அந்த குழந்தை கதி, அதை நினைச்சுதான் என் மனசு வேதனைப்படுது. ரொம்ப பிடிவாதக்காரி. புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு குழந்தையோட பிறந்த வீட்டுக்கு வந்தா. ஆனா பாவம், புருஷன் பல தடவை வந்து கெஞ்சி கூப்பிட்டான். வர முடியாதுன்னு மறுத்துட்டா. இப்போ வர முடியாத இடத்துக்கே போயிட்டா. அதனால என்ன? அவ புருஷன் இப்போ நிம்மதியா வேற ஒருத்தையே கட்டிப்பான். இளையவளா வருகிறவ மூத்தா விட்டு போன குழந்தையை கூட்டி வந்து கொண்டாடிப்பாளா? அதன் தலையெழுத்து அனாதையாகி போறது. பிளாஸ்டிக் உடையை கங்காவின் கை அழுத்தமாக பற்றியது. மார்பு வேகமாக அடித்து கொண்டது. வேண்டுமென்று அவளுக்காக அந்த மனிதர் பேசியதை போல தோன்றியது. முகம் சூடாக, நெற்றியில் வியர்வை துளிர்க்க, கால்கள் தடுமாற அவள் மேலே நடந்தாள். அன்றிரவு அவளுக்கு உறக்கமே இல்லை. நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த மகனது அழகு முகத்தை பல தடவைகள் அவள் விடிவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் பார்த்தாள்.
பாதை ஓரத்தில் மென்று கொண்டிருந்த வெற்றிலையை துப்ப ஒதுங்கி அவர்கள் இருவரும் பேசியது போல, திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தால் அவள் இறந்து போனால் சிவகாமி அம்மாள் ஆனந்தனை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிப்பார்கள்? அவர்களுக்கும் மறைவு ஏற்பட்டு நரேந்திரன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு விட்டால் மகன் மேல் இப்போது உள்ள அன்பு இரண்டாவது மனைவி வந்த பிறகு தொடர்ந்து இருக்கக்கூடும் என்று எப்படி நம்ப முடியும்? இரண்டாவதாக வருகிறவளுக்கு மூத்தவள் விட்டு போன குழந்தை மீது அக்கறை ஏற்படும் என்று எப்படி நம்ப முடியும்? ஆவேசம் வந்துவிட்டது போல மகனை அள்ளி மார்போடு அணைத்து கொண்டாள். அப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் ஆனந்தனின் கதி? அந்த கற்பனையின் கொடுமையை தான் தாழ முடியாது. அவளது உடல் பதறியது, உள்ளம் கலங்கியது. கண்களிலிருந்து பொலபொலவென கண்ணீர் கொட்ட அவள் நெஞ்சு வெடித்து விடும் போல குமுறி அழுதாள். சுற்றி சுழன்ற சிந்தனை குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான முடிவு ஏற்பட்டதும் தான் அவளுக்கு உறக்கம் வந்தது. மறுநாள் காலை எழுந்ததுமே அவள் மனம் பரபரத்தது. இனி கால தாமதம் செய்து கொண்டிருப்பது தவறு. வீண் பிடிவாதத்தினால் அவள் ஆனந்தனின் வருங்காலத்தை நாசமாக்குவது மகா பாவம். பூரணியை கூப்பிட்டு உதவி கேட்க தேவையில்லை. அவளது கணவனை அவர் வீட்டில் சந்தித்து பேச அவள் ஏன் பயப்பட வேண்டும், தயங்க வேண்டும், தடுமாற வேண்டும்? தானே கெஞ்சிக்கொண்டு காருடன் பின்னால் ஓடி வந்தவர் மனம் மாறிப்போன நிலையில் இருக்கிறார். உலையில் சூடாகி போன இரும்பை தட்டி சமம் செய்வது போல இப்போது அவளால் நிதானமாக நேருக்கு நேர் நின்று பேச முடியும் என்ற எண்ணத்துடன் விரைவாக செயல்படத் தொடங்கினாள். காலை வேளையில் அவள் கவனிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடித்தாள். குழந்தையை குளிப்பாட்டி உடை அணிவித்து உணவு கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தானும் காஃபி பலகாரம் சாப்பிட்டுவிட்டு சமையல் அறையில் நீலாம்பாளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை விரைவாக முடித்து கொண்டு தன் அறைக்குள் புகுந்தாள். மறுநாள் காலையில் அவள் குழந்தையை எடுத்துச் சென்று கணவனிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்ற தீவிரமானதொரு முடிவு. தேன்நிலவின் போது நரேந்திரன் வாங்கி தந்த பெரிய பெட்டியையும் அதற்குள் இருந்த பொருள்களையும் அவள் பிறந்த வீட்டிற்கு வந்த பின்னர் தொடவே இல்லை. கல்யாணத்திற்கு கணவன் போட்ட நகைகளை உடனடியாக திருப்பித்தர நேரமும் வசதியும் இன்றி அவர்களது வங்கி லாக்கரில் தன் உடைமைகளுடன் பத்திரமாக வைத்திருந்தாள். திருப்பி தர வேண்டிய பொருள்களுக்காக அவள் மீண்டும் நரேந்திரனிடம் சென்று அவமானப்பட விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டிருந்தது. குழந்தையுடன் அவன் தந்த பொருட்கள், நகைகள் அனைத்தையும் கொண்டு போய் கொடுத்துவிட வேண்டும் என்றதொரு ஆவேச உணர்வு அவளை குலுக்கி கொண்டிருந்தது. சிவகாமியின் வீட்டிற்கு வந்தபோதுதான் அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த புடவை இத்தியாதிகளை ஒரு துண்டில் போட்டு மூட்டையாக கட்டி இரும்பு பீரோவின் அடித்தட்டிற்குள் தள்ளி வைத்திருந்தாள். சிவகாமி உத்தரவுப்படி கட்டில் அடியே ஒதுக்கி விட்டிருந்த அந்த பெட்டியை இழுத்து தூசி போக தட்டி திறந்து வைத்துக்கொண்டு இரும்பு பீரோவில் இருந்த மூட்டையை எடுத்து பிரித்து புடவைகளை ஒழுங்காக அடுக்கினாள். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கதையை சொல்ல அவள் மனம் வேதனையில் கனத்து போயிற்று. அடியில் இருந்த பச்சை வண்ண மைசூர் பட்டு சேலையை கையில் எடுத்தபோது, இதை கட்டிக்கொண்டால் நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? பச்சை கொடி போல என் தோள் மீது படர்ந்து கொண்டு என்று காதல் மொழியில் கிசுகிசுத்த நினைவு நெஞ்சில் சம்மட்டியாக ஓங்கி அடித்தது. அத்தனையும் ஒரு வேஷம். அவளை பின்னர் அவமானப்படுத்த திட்டமிட்டு தீட்டியது ஒரு பயங்கர நாடகம். கண்களில் பெருகிய கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டு புடவையை எடுத்து பெட்டிக்குள் வைத்தாள். ஜரிகை உடல் முழுவதும் பரவலாக பளிச்சிட்ட நட்சத்திரங்கள் அவளை பார்த்து பரிகசித்து கண் சிமிட்டுவது போன்றதொரு பிரமையில் அயர்ந்து போனாள். இப்பவும் நரேந்திரன் ஒரு நாடகம் போடுகிறாரே, பிள்ளையையும் அவளையும் ஏற்று விரும்புவதாக பாசாங்கோ? அவளுக்கு அவரது ஆதரவு தேவையில்லை. ஆனந்தனை ஏற்றுக்கொள்வதாக நடித்துவிட்டு பின்னர் குழந்தையை அனாதாக்கி விடுவாரோ? சந்தேகமும் குழப்பமும் மீண்டும் அவளை ஆட்டிப்படைத்தன. முன்வைத்த காலை பின் வைப்பது தவறு. குழந்தையை உரிய இடத்தில் கொண்டு சேர்த்து விட வேண்டியது பெற்ற தாயான அவளது தலையாய கடமை. தூரத்தில் இருந்து அதற்கு மேல் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். உதட்டை கடித்துக்கொண்டு உறுதியை மீண்டும் மேற்கொண்டு பரபரப்பாக எல்லாவற்றையும் பெட்டிக்குள் அடுக்கினாள். ஆனந்தனின் ஆடைகள், அவனது பொம்மைகள் எல்லாவற்றையும் சேகரித்து அதே பெட்டிக்குள் மீதி இருந்த இடத்தில் அடுக்கி வைத்தாள். பெட்டியை மூடி பூட்டிய பின்பு மறுபடி அதை கட்டிலுக்கடியில் தள்ளி வைத்துவிட்டு எழுந்தாள். இரும்பு பீரோவை பூட்டும் முன் அவளுக்கு அந்த யோசனை பளிச்சிட்டது. அப்பாவின் மறைவுக்கு பின் சிவகாமி வீட்டில் தங்க வந்தபோது அவள் கொண்டு வந்த அவரது இரும்பு பீரோவின் லாக்கரை அவள் அதுவரை திறக்கவே இல்லை. அப்பாவின் கடை சம்பந்தப்பட்ட சில முக்கிய காகிதங்களும்
அப்பாவின் டைரி முதலியவைகள் மட்டும் அதில் இருந்தன என்ற ஞாபகம். அப்பா தமது சொத்துக்களை விற்றுவிட்டார், செத்தும் விட்டார். இன்னமும் அந்த காகிதங்கள் ஏன்? குப்பையாக லாக்கரை அடைத்து கொண்டிருப்பான். அவைகளை எடுத்து பார்த்து தேவையற்றவைகளை கிழித்து போட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் லாக்கரை திறக்க இடுப்பில் இருந்த சாவியை எடுத்தாள். என்ன செய்துக்கிட்டு இருக்க? சாப்பிட நேரமாச்சே. அம்மாவுக்கு முதல்ல சாப்பாடு பரிமாறிட்டு நீ சாப்பிட உட்கார். நேற்று இரவு கூட நீ நல்லாவே சாப்பிடலை. ஆமா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? கவலையுடன் விசாரித்தால் வாசற்படி அருகே வந்து நின்ற நீலாம்பாள். ஒண்ணுமில்லை, கண்ணில் தூசி பட்டு விட்டது என்றாள். முயன்றவளாக மெல்ல குழந்தையின் முதுகில் தட்டி மறுபடி அவனை தூங்க வைத்தாள். போர்வையை முதுகு வரை இழுத்துவிட்டு வெளியே நீண்டு கொண்டிருந்த பிஞ்சு விரல்களை தொட்டபோது தாய்ப்பாசம் அவள் மேனியை சிலிர்க்கச் செய்தது. அவனை அப்பாவிடம் சேர்த்துவிட்டு அவள் இனி எப்படித்தான் வாழப்போகிறாள்? தொண்டையை துக்கம் இறுக்கியது. அவள் வாழ்க்கையில் வெறுமையை எண்ணிய போது வரப்போகிற அந்த பயங்கரமான உணர்வில் ஆடியது. சிவகாமி வராந்தாவிலிருந்து சாப்பிட எழுந்து விட்டாள் என காலடி ஓசை அறிவித்ததும் தாமதமின்றி அரைக்கதவை ஒருக்கிழித்து விட்டு வெளியே வந்தாள். சிவகாமி சாப்பிட்டு விட்டு எழுந்து முன்னறைக்கு போய் அமர்ந்து கொண்டதும் தான் உண்டு, தன் பத்திரிகைகள் உண்டு என மூழ்கி போய் விடுவாள். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் கொஞ்சம் நேரம் தூங்க தன் அறைக்கு போய் விடுவாள். நீலாம்பாளும் அவளும் நிம்மதியாக உட்கார்ந்து உணவு உட்கொள்ள முடியும். ஆனால் அன்று அவளுக்கு நிம்மதி இருக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு ஊற்றட்டுமா? நெய் விட்டுக்க மறந்து போயிட்டியே என நீலாம்பாள் உபசரித்து கொண்டே இருந்தாள். ஆனால் சோறு விஷமாக தொண்டையை விட்டு இறங்க மறுத்தது. முடிவில் நீலாம்பாள் சொல்லிவிட்டாள், உனக்கு உடம்பு நல்லாவே இல்லை, முகமே சொல்கிறது. நீ எனக்கு உதவி எதுவும் செய்ய வேண்டாம். நான் வந்து கூப்பிடுற வரை நீ நன்றாக தூங்கு. தலை வலிச்சா மாத்திரை சாப்பிடு, மறக்காதே என்று அன்போடு உத்தரவிட்டாள். அவளிருந்த மனநிலையில் அவள் தனிமையை பெரிதும் விரும்பினாள். இரும்பு பீரோவின் லாக்கரில் இருந்த கடிதங்களை கிழித்து போட்டு அதை சுத்தப்படுத்திவிட்டு படுக்க வேண்டும் என்ற தீவிரத்துடன் கதவை தாளிட்டு கொண்டு லாக்கரை திறந்தாள். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஃபைல்களை எடுத்து மேலெழுந்த வாரியாக பார்த்தாள். அப்பா கடை ஆரம்பித்த காலத்தில் தயாரிக்கப்பட்ட கணக்குகள் பழிப்பேறி கைப்பட்டால் தூளாகிவிடும் நிலையில் இருந்தன. தேவையற்றவைகளை வேகமாக கிழித்து ஒரு பக்கமாக குவித்தாள். அவைகளை அள்ளிக்கொண்டு பின்பக்கத்தில் இருந்த குப்பை கூடைக்குள் போட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தவளாக லாக்கரில் இன்னும் என்னவெல்லாம் தேவையற்ற இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது என நுனிக்காலில் நின்று எம்பி பார்த்தாள். அப்பாவின் சிவப்பு டைரியும் அதன் பக்கத்தில் மூளைக்குள் அடங்கிவிட்டிருந்த சிறு துணி முடிப்பும் காணப்பட்டது. அப்பா சில சமயம் தெய்வத்துக்கு நேர்த்தி கொண்டு மஞ்சள் துணி ஒன்றில் பணம் முடிப்பு கட்டி வைப்பது வழக்கம். வெள்ளை கைக்குட்டையின் மீது மஞ்சள் நீரை தெளித்து அவசரமாக காணிக்கை முடிப்பு தயாரிப்பதும் உண்டு. முதல் தடவை உடம்புக்கு வந்தபோது அவர் வேண்டி கொண்டிருந்திருப்பார். வீட்டுக்கு வந்ததும் தாமே முடிப்பு எடுத்து வைத்திருக்கலாம். அந்த பிரார்த்தனையை ஈடேற்றாமல் அவர்தான் போய்விட்டாரே. அதில் முடிந்து வைத்துள்ள காசை விநாயகர் கோயில் உண்டியில் போட்டுவிட்டால் கையை நீட்டி மெல்ல அதை எடுத்தாள். அப்பாவின் வெள்ளை கைக்குட்டையில் கட்டப்பட்டிருந்த முடிச்சு அது. படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டு அதை மெல்ல அவிழ்த்து விரிப்பின் மீது பரத்தினாள். பஞ்சு சுருளில் பொதிந்து வைக்கப்பட்டதொன்று கையில் தட்டுப்பட்டது. அதை நீக்கிவிட்டு உள்ளே இருந்ததை கையில் எடுத்தபோது மின்விசையால் தாக்குண்டது போன்ற ஒரு பெரும் அதிர்ச்சி அவளுக்கு. ஜன்னல் வழியே உள்ளங்கையில் வீசிய ஒளியில் அவளது வைரப்பிள்ளையார் ஒளி வீசி கொண்டிருந்தார். குப்பென்று அவள் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டிவிட்டது. நெஞ்சு வெடித்துவிடும் போல் வேகத்தில் துடித்தது. நான் வறண்டு போனது. கண்கள் அதையே பார்த்தபடி நிலைக்குத்தி போயின. அப்படியென்றால் இவ்வளவு காலமும் அந்த வைரப்பிள்ளையார் அப்பாவிடமா இருந்தது? அதை நரேந்திரனிடமிருந்து அப்பா அபகரித்து வைத்துக் கொண்டு விட்டாரே. இது பெருத்த மோசடிதான். மகளை கல்யாணம் செய்து கொடுத்த பின்னரும் தொடர்ந்து அதை ஏன் தம்மிடம் வைத்துக் கொண்டிருந்தார்? திருப்பி கொடுக்க முடியாத நிலை. நண்பன் மகனிடம் இருந்த விலை உயர்ந்த பொருளை வஞ்சனையாக திருடி கொண்டு விட்டதை ஒப்புக்கொள்ள முகமில்லை, துணிவில்லை. நரேந்திரன் அவர் மீது கடும் கோபம் கொண்டதில் இப்போது நியாயம் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே. அதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? இன்னமும் என்ன பொருட்கள் பிறரிடம் இருந்து களவாடியவைகளை அப்பா லாக்கரில் ஒளித்து வைத்திருக்கிறார்?
கோபத்துடன் எழுந்து மறுபடியும் நுனிக்காலில் நின்று எம்பி கையை விட்டு துழாவினாள். டைரியைத் தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை. அவரது சிவப்பு டைரியை எட்டி எடுத்தாள். அதில் ஒரு காகித உரை வைக்கப்பட்டிருந்தது. பரபரப்புடன் எடுத்தாள். அப்பா அவளுக்கு எழுதி வைத்திருந்த கடிதம் கொண்ட காகித உரை. அதன் மீது அவள் பெயர், எழுதிய தேதி, இடம் எல்லாம் அப்பாவின் கையெழுத்தில் காணப்பட்டது. இத்தனை நாள் இவைகளை பார்க்காது இருந்தது எப்பேற்பட்ட பிசகு! உரையை கிழித்து கடிதத்தை எடுத்து பிரித்தாள். அன்புள்ள கங்காவுக்கு, எனக்கு திடீரென்று மறுபடியும் மாரடைப்பு வந்து இறந்து போனால் இந்த பீரோவில் உள்ள பொருள்களை ஒழுங்குபடுத்த முயலும்போது இந்த கடிதம் உன் கையில் தப்பாமல் கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் எழுதுகிறேன்.